நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்து நாங்கள் பயன்படுத்தவே மாட்டோம். இந்த ப்ராடக்டை இப்படி தான் பயன்படுத்தணும் வெல் ட்ரெயின் பண்ணி அவங்கள மட்டும்தான் நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாலே அந்த ப்ராடக்டை பயன்படுத்துகிற விதம் ஒரு 2 to 3 மினிட்ஸில் நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜில் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அப்போ எண்ட் யூசர் ஒரு மேஷன் பார்த்தாலும் அல்லது வந்து ஒரு லேமன் ஆங்கிளில் தான் அந்த வீடியோ இருக்குங்கிறதுனால யார் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ புரியும். நீங்கள் எந்த ஒரு புது பில்டிங் கட்டினாலும் சரி, ஃபுட்டிங்கில் ஆரம்பித்து ஃபினிஷிங் முடிக்கிற வரைக்கும் அந்த பில்டிங்கில் இன் ஃபியூச்சரில் லீக்கு, கிராக்கு, டேம்ப்னஸ்ஸு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரூஃப் வந்து ஸ்பாலிங் ஆகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கான கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் 100 ப்ராடக்ட்டுக்கு மேலே பண்ணுறோம். அதில் புது பில்டிங்க்கு மட்டும் ஒரு 5 இயர்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேர்னிங் மோடில் தான் இருக்கிறது மாதிரி இருந்தது. பிஸ்னஸில் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ் என்னென்னலாம் தப்பு பண்ணக்கூடாதோ அத்தனை தப்பையும் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சது. அதுதான் பேங்க்கில் நமக்கு 2 லட்ச ரூபா இருந்தால் போதும், ஆனால் 5 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு மேனேஜர் ரெடியாக இருந்தாருன்னா உடனே ஒரு 5 லட்ச ரூபா வாங்குறது, ஒரு அடிஷ்னலாக எதுக்கும் ஒரு 3 லட்ச ரூபா வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து அதை பார்த்துக்கும் அப்படின்னு நினைக்கிறது. அப்படி இல்லைன்னா அந்த லோனை வாங்கி பிஸ்னஸில் 100% இன்வெஸ்ட் பண்ணாமல் பாதி பேமெண்ட்டை எடுத்து என்ன பண்ணுறதுன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர், வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் நாங்கள் பண்ண தவறு. நாணய விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இஎன்டி டாக்டர், ஆப்தமாலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட்னு நம்மளுக்கு வர ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போகிறோம். இதுவே நம்ம பில்டிங்க்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்க்கறக்கு ஒரு டாக்டர் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு யோசனையை தாங்க 2013 ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் தான் பில்டிங் டாக்டர் நிறுவனத்தோட CEO அண்ட் ஃபவுண்டர் ஆதன் யோகி. அவரை தான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ட்ரீட்மெண்ட் ஃபார் பில்டிங்கிறது புது கான்செப்டாக இருக்குது அப்படின்னா என்ன சார்? உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க சார். ஃபஸ்ட்டு என்னுடைய பேர் ஆதன் யோகி. நான் பில்டிங் டாக்டரோட CEO அண்ட் ஃபவுண்டர். பில்டிங் டாக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏன் அந்த மாதிரியான ஒரு பேரை சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு எண்ட் யூசருக்கு எங்களோட பிராண்ட் நேமை கேட்டாலே அவங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அப்படிங்கிறதுனால தான் பில்டிங் டாக்டருங்கிற பேரை வச்சோம். அந்த பேர்லேயே பாதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக பில்டிங்லேயும் வந்து நம்மள மாதிரியே வந்து அதுக்கும் வந்து லீக்கு, கிராக்கு, டேம்ப்னஸ், இந்த மாதிரியான பலதரப்பட்ட நோய்கள், அதாவது 100க்கும் மேற்பட்ட அந்த டிசீசஸ் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்க்கும் வருது. அதுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய நிறுவனம் தான் நம்ம பில்டிங் டாக்டர். உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிராக்ஸ் வரும், அல்லது வந்து லீக்கேஜஸ், நீர்க்கசிவுகள் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் அப்படியே பெயர்ந்து விழுந்து அப்படியே அந்த கம்பிலாம் பார்த்திங்கன்னா ராடெலாம் ரஸ்ட் ஆகி தெரியும். இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக ஒரு பில்டிங் கட்டுறீங்க, இன் ஃபியூச்சரில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது அப்படின்னாலும் அதுக்கு வந்து ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சார், இந்த கான்செப்ட் எப்படி சார் வந்துச்சு? இது வந்து நான் காலேஜ் படிக்கும் பொழுது பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் மேடம். ஒரு பில்டிங்கில் இருக்கக்கூடிய ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸை பற்றின ஒரு ரெனோவேஷன் பற்றின ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது எனக்கு வந்து இதை பற்றின இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. சிவிலில் எல்லாமே வந்து நம்ம பொதுவாக பார்க்குறது என்னென்னா நியூ பில்டிங்ஸ் கட்டுறதை பற்றி தான் நிறையா பார்க்குறோம். ஆனால் பில்டிங்கில் மெயின்டெனன்ஸ் இருக்குது. பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் மார்க்கெட்டில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான பில்டர்ஸ் கிடைக்கிறாங்க, இன்ஜினியர்ஸ் கிடைக்கிறாங்க. ஒரு பில்டிங்கில் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அல்லது வந்து லீக்கேஜ் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஆட்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேப்பை வந்து ஒரு லிவரேஜஸாக எடுத்துக்கிட்டு அதை ஏன் நம்ம வந்து ஒரு பிராண்டாக கொண்டு வரக்கூடாதுன்னு கொண்டு வந்தது தான் மேடம் பில்டிங் டாக்டர். பில்டிங் டாக்டர் பற்றி சொன்னீங்க சார். அந்த கான்செப்ட் எப்படி இவால்வ் ஆச்சுன்னு சொன்னீங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். நான் பேசிக்கலாக சிவில் இன்ஜினியர் மேடம். அதனால் எனக்கு பில்டிங் ரிலேட்டடான பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதே நேரத்தில் அதில் வந்து ஒரு புதுமையான பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அதை தாண்டி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக எனக்கு வந்து தமிழ், பாடல் எழுதுறது, இந்த மாதிரியான ஆர்வம் தான். சோசியல் சர்வீஸ் பண்ணுறது, இதில் தான் அதிகமான ஆர்வம் இருந்தது. பிஸ்னஸில் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2த்துலேயும் ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் வந்தது. அதனால் என்னுடைய பேஷனையும் என்னுடைய ப்ரொஃபஷனையும் ஒரு பாயிண்டில் ஒரு 2018 ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2த்தையும் ஒரே பாயிண்டில் கொண்டு வர முடிஞ்சுது. அது என்னைக்கு கொண்டு வந்தோமோ அன்னையிலேருந்து என்னால் பிஸ்னஸில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடிஞ்சது மேடம். என்னென்ன சார் பண்ணீங்க 2த்தையும் ஒன்று கொண்டு வரதுக்கு?
உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ட்ரெய்னிங் ரொம்ப பிடிக்கும். இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த சொல்லிக் குடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பாடல்கள் எழுதுறது பிடிக்கும், கவிதை எழுதுறது பிடிக்கும். அப்புறம் வந்து மேகசின் ரைட் பண்றது, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் பிடிக்கும். ஆனா, இத வந்து என்னால கொண்டு வரதுல நெறைய தடுமாற்றங்கள் இருந்தது. பிசினஸ்லயும் ஜெயிக்க முடியாத ஒரு சூழல்கள் வந்தது. இது 2த்தையும் கொண்டு வரதுக்கான ஒரு கீ பாயிண்ட்டா எங்க இருந்ததுன்னா, நெறைய நான் ட்ரெய்னிங்ஸ் போனேன், நெறைய புக் படிச்சேன். அப்ப வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ஒரே இடத்துல இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அப்பன்னா, ஏதோ ஒண்ணுத்துல ஜெயிச்சாகணும். ஏதாவது ஒரு ப்ரொஃபைல்ல ஜெயிச்சா மட்டும் தான் நம்மளால அடுத்த ப்ரொஃபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு வரும்போது, பில்டிங் டாக்டர ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா எடுத்துக்கிட்டு, அதுல கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண ஆரம்பிச்சோம். மூவ் பண்ணும்பொழுது உதாரணத்துக்கு என்னோட பேஷனும், ப்ரொஃபஷனும் எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் ஆனுச்சுங்கிறத ஒரு 2, 3 உதாரணங்கள சொல்றேன். உதாரணத்துக்கு எனக்கு பாடல் எழுதுறது பிடிக்கும்னு சொன்னேன். இப்ப வந்து வா பொறியாளர்ன்னு சிவில் இன்ஜினியர்ஸ் ஆந்தம் சாங் ஒண்ணு பண்ணோம். அத நானே வந்து லிரிக் ரைட்டிங்லாம் பண்ணி, அதுக்கு அடுத்தது எல்லாமே நாங்களே தயாரிச்சு அந்த பாட்ட வந்து ரிலீஸ் பண்ணோம். இன்னைக்கு இன்ஜினியர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாடலுக்குன்னு ஒரு மிகப்பெரிய விருப்பம் இருக்கு. இன்னைக்கும் சிவில் இன்ஜினியர்ஸ் கூடக்கூடிய இடங்கள், பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னா, அந்த பாட்டு இல்லாம அந்த இதே நடக்காது. இந்த ஈவென்ட்டே நடக்காதுங்கிற அளவுக்கு அந்த பாட்டு ஒரு பெரிய லெவல்ல வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேஷனல் ஆந்தம். நேஷனல் ஆந்தத்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், டூல்ஸ்ல இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ வச்சு அந்த நேஷனல் ஆந்தம வந்து நாங்க கிரியேட் பண்ணோம். அது வந்து பெரிய லெவல்ல வந்து எங்கள கொண்டு போய் சேர்த்துச்சு, பேசப்பட்டுச்சு. இந்த மாதிரி எனக்கு இந்த கலைத்துறையில இருக்கக்கூடிய ஆர்வம் அத்தனையையும் கட்டிடத்துறையில இணைக்கும் பொழுது, எங்களுக்கு வந்து மார்க்கெட்ல போய் ஈஸியா சேர முடிஞ்சது. சார், ஒவ்வொரு பிசினஸ்லயும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் சார். உங்க பிசினஸ்ல என்ன சார் யூனிக்னஸ்? எங்க பிசினஸ்ல ஒண்ணும் யுனிக்னெஸ் இருக்கிறதா இல்ல மேடம். ஆனா நாங்க எங்களோட பிசினஸ்ல வந்து நெறைய யுனிக்னெஸ்ஸ உள்ள புகுத்தியிருக்கோம். உதாரணத்துக்கு இண்டஸ்ட்ரி அப்படியே தான் இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியில நெறைய புதுமைகள உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்கோம் மேடம். உதாரணத்துக்கு எப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்கு லேபர்ல கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லா இடத்துலயுமே அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அதுவும் ஒரு கட்டிட பராமரிப்புங்கிறது அல்லது அந்த கெமிக்கல பயன்படுத்தக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேட்டர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த மாதிரி இடங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு இன்ஜினியர்ஸோ அல்லது வேற யாராவது அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் கட்டின பில்டிங்ல ஒரு லீக்கோ, கிராக்கோ ஏதோ வந்திருக்கும். அப்ப அத சரி பண்ற நாங்க அத விட ரொம்ப எக்யூப்டா இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. அந்த இடங்கள்லாம் இன்னைய வரைக்கும் இப்ப வந்து நீங்க ஒரு கொத்தனாரோ அல்லது ஒரு ஒரு மேஷனோ, ஒரு பெயிண்டரோ இந்த மாரி எந்த துறையில எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு 30 வருஷம், 40 வருஷம் அனுபவம் மிக்கவர்கள போய் நீங்க வந்து கொண்டு வர முடியும். ஆனா இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால நாங்க என்ன பண்றோம்னா, எங்களுடைய சைட்ஸ் எல்லா இடத்துலயுமே ட்ரெயின்டு அப்ளிகேட்டர மட்டும் தான் பயன்படுத்துவோம். நீங்க இன்ஸ்டன்ட்டா ஒரு ஆள அழைச்சிட்டு வந்து நாங்க பயன்படுத்தவே மாட்டோம். இந்த ப்ராடக்ட்ட இப்படி தான் பயன்படுத்தணும் வெல் ட்ரெயின் பண்ணி, அவங்கள மட்டும் தான் நாங்க வந்து பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம, பில்டிங்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் வந்து வர்பலா ஓகே இதுதான் இந்த பிரச்சனை அப்படின்னு இது பண்ணாம, அதுக்கு வந்து நெறைய டிடெக்டர்ஸ் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய டைரக்டர்ஸ், பிரான்சைசி டைரக்டரா இருக்கட்டும், எங்களுடைய டீம்ல இருக்கக்கூடிய சைட் இன்ஜினியர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே சிவில் இன்ஜினியர்ஸ் தான். எல்லாருமே இண்டஸ்ட்ரியல் தான். எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனலிஸ்ட். அதனால அவங்களுக்கு என்னன்னா, அந்த பில்டிங்ல எதனால இந்த ப்ராப்ளம் வந்தது? ஒரு கிராக் வருதுன்னா, அந்த கிராக் ஸ்ட்ரக்சரல் கிராக்கா? நான் ஸ்ட்ரக்சரல் கிராக்கா? அல்லது வந்து இப்போ வந்து சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வால் வந்து ஈரமா இல்லாத மாரி இருக்கும். ஆனா லீக் வந்துகிட்டு இருக்கும். அந்த மாரி இடத்துல வந்து ஒரு மாய்ஸ்சர் மீட்டர் வச்சு செக் பண்றது. இந்த மாரி டிடெக்டருடைய உதவியிலயும், டெக்னிக்கல் மெத்தட்ஸ்லயும் அண்ட் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ்லயும் ஒரு பில்டிங்ல எதனால ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ற மெத்தட் ஒண்ணு வச்சிருக்கோம் மேடம். அது மட்டும் இல்லாம இங்க பில்டிங் டாக்டர்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நீங்க எதை ஸ்கேன் பண்ணி இப்போ ஒரு ப்ராடக்ட்ட வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் வந்து 100% சொல்யூஷன் உங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டோடைய குவாலிட்டி 50%. அந்த அனதர் ஒன் 50%ங்கிறது அந்த மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன். அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது. நாங்க சொல்றது மாதிரியே அந்த வாடிக்கையாளர் போய் அவங்க வீட்ல பயன்படுத்துறாரா அப்படிங்கிறதுல ஒரு 50% இருக்கு. அப்ப அந்த இடங்கள்ல அவங்களுக்காக நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால, அந்த ப்ராடக்ட்டுக்கு பேக் சைடுல ஒரு QR கோட் குடுத்துறோம் மேடம். அந்த அந்த QR கோட ஸ்கேன் பண்ணாலே அந்த ப்ராடக்ட்ட பயன்படுத்துற விதம் ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ்ல ரொம்ப ஈஸியா வந்துரும். அப்ப எண்ட் யூசர் ஒரு ஒரு மேஷன் பார்த்தாலும், அல்லது வந்து ஒரு லேமன் ஆங்கிள்ல தான் அந்த வீடியோ இருக்குங்கிறதுனால, யாரு பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ புரியும். அவங்களால 100% அந்த ப்ராடக்ட்ட வாங்கிட்டு போய் பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில நாங்க புதுமையான விஷயங்கள கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்கோம் மேடம். மயிலாடுதுறை டூ சென்னை அப்படின்னு இந்த விஷயங்கள் மட்டும் புதுமை இல்லாம உங்க பிரான்சைஸ் மாடலும் புதுமையா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அத பத்தி சொல்லுங்க சார். ஆமா மேடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டார். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியே கிட்டத்தட்ட ஒரு அன்ஆர்கனைஸ்டா இருக்கு. அதுல பில்டிங் ரிப்பேர் அண்ட் ரெனோவேஷன், வாட்டர் ப்ரூஃபிங்கிறது ரொம்ப அன்ஆர்கனைஸ்டான ஒரு இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரிய வந்து பார்த்தீங்கன்னா, வெல் ஆர்கனைஸ்டா மாத்தணும்
அப்படிங்கிறது தான் எங்களோட எய்ம். அதுக்காக தான் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய மாற்றினதுடைய விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் டாக்டர் ஃப்ரான்ச்சைசி மாடலுங்கிறது. இன்னும் சொல்ல போனால் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த இண்டஸ்ட்ரியில் பில்டிங் ரிப்பேர் அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங்கில் ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலை கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் டாக்டர் தான். இந்த பில்டிங் டாக்டர் ஃப்ரான்ச்சைசி மாடலுங்கிறது என்னென்னா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் கொடுக்குறோம் அண்டு வந்து நாங்கள் அப்ளிகேட்டரை ட்ரைனிங் பண்ணுறோம், இன்ஜினியர்ஸை ட்ரைனிங் பண்ணுறோம், எங்களுடைய ஃப்ரான்ச்சைசி டைரக்டர்ஸை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி சிவில் இன்ஜினியர்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோம். சிவில் இன்ஜினியர் இல்லாதவங்க இதை எடுத்து பண்ண முடியாது. சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும் கொடுத்து பண்ணுறதுனால எண்ட் யூசருக்கு ஒரு குவாலிட்டியான சர்வீஸை எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியுது மேடம். சார், இப்போ வரைக்கும் உங்களை பற்றி உங்கள் பிஸ்னஸ் பற்றி பார்த்தோம். இப்போ ஒரு லேமேன் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாம் சார். நீங்கள் என்னென்ன மாதிரி பில்டிங்கை சரி பண்ணுவீங்க சார்? பில்டிங் எந்த மாதிரி இருந்தாலும் சரி பண்ணுவோம் மேடம். உதாரணத்துக்கு நாங்கள் வந்து ஒரு 200 வருஷ பில்டிங்கையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 10 வருஷ பில்டிங்கு இன்றைய காலகட்டங்களில் நம்ம வீடு கட்டி கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த லீக்கு கிராக்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடுது. அதை வந்து எந்த மாதிரி இருந்தாலும் எங்களால் பண்ண முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சரி பண்ண முடியுமா முடியாதாங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னா, சில பில்டிங் 500 இயர்ஸ் இருந்தாலும் நம்மளால் சரி பண்ண முடியும். ஆனால் அந்த பில்டிங்கோடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சில ட்ரீட்மெண்ட்டு 60 வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஒர்க் ஆகும், சில ட்ரீட்மெண்ட் 40 வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஒர்க் ஆகாது. அது வந்து அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்தும் அந்த ட்ரீட்மெண்ட் வேலை செய்யுங்கிறது மாதிரி அந்த பில்டிங்கோடைய கண்டிஷன் அன்னைக்கு அதோடைய ஸ்ட்ரக்சரல் அது எந்த லொக்கேஷனில் இருக்குது, அதோடைய சாயில் கெப்பாசிட்டி இதெல்லாம் பொறுத்து அந்த ட்ரீட்மெண்ட் எந்தெந்த பில்டிங்கு பண்ண முடியுங்கிறது மாறுபடும். ஆனால் நாங்கள் புது பில்டிங்கில் ஆரம்பித்து 200 வருஷம் பழமையான பில்டிங் வரைக்கும் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் மேடம். இப்போ வரைக்கும் பிரச்சனைகள் வந்தால் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் வருமுன் காப்பதே நல்லதில்ல சார். இப்போ புது பில்டிங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் தருவீங்க சார்? நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு. அந்த கான்செப்டை அடிப்படையாக வச்சு நாங்கள் வந்து பில்டிங் கவர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஃபார் ஃபுட்டிங் டு ஃபினிஷிங் அப்படிங்கிற கான்செப்டில் அந்த இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த ஒரு புது பில்டிங் கட்டினாலும் சரி, ஃபுட்டிங்கில் ஆரம்பித்து ஃபினிஷிங் முடிக்கிற வரைக்கும் அந்த பில்டிங்கில் இன் ஃப்யூச்சரில் லீக்கு, கிராக்கு, டேம்ப்னஸ்ஸு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரூஃப் வந்து ஸ்பேலிங் ஆகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கான கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் 100 ப்ராடக்ட்டுக்கு மேலே பண்ணுறோம். அதில் புது பில்டிங்க்கு மட்டுமே ஒரு 40-50 ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம் மேடம். அதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராடக்ட்டும் எங்கள்கிட்டே இருக்குது. நாங்களே வந்து சர்வீஸ் பண்ணியும் கொடுப்போம் மேடம். சார், நீங்கள் சர்வீஸ் பண்ணுறேன், நாங்கள் சரி பண்ணி தரோம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எல்லாத்துக்கும் என்ன தோணுன்னா காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படின்னு தோணும் சார். உங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸா சார்? இது வந்து கண்டிப்பாக காஸ்ட் எஃபெக்டிவ்னு தான் நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு ரைசிங் டேம்ப்னஸ் வந்துடுச்சு, ஒரு லீக் வந்துடுச்சு, அல்லது ஒரு கிராக் வந்துடுச்சுன்னா அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கன்வர்ஷனல் மெத்தட் படி பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக உடச்சி எடுக்கணும், அதுக்கு அடுத்து சரி பண்ணணும். சில பில்டிங்கை வந்து இடிக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெரஸில் இருக்கக்கூடிய தட்டுவோடலாம் ரிமூவ் பண்ணாமலேயே மேலே ஒரு கோட்டிங் அடிக்கிறோம். அப்போ வந்து காஸ்ட் உங்களுக்கு பயங்கரமாக குறைஞ்சிடும். நீங்கள் வந்து ஒரு செவரையே இடிக்கிற சூழலில் இருக்கிறதுல அந்த கிராக்கை மட்டும் சரி பண்ணி கொடுத்து வித் வாரண்டியோட பண்ணித்தரோம். அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க, இந்த ப்ராடக்டெல்லாம் சேர்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து இதில் எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்கள் பயன்படுத்தினா கூட 3 to 5% ஆஃப் காஸ்ட் தான் வந்து அந்த எஸ்டிமேஷன் காஸ்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அந்த பில்டிங்கோடைய லைஃப்பை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அதை நீங்கள் எத்தனை நாளில் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது கம்பேர் பண்ணும்போது இது ஒரு காஸ்ட்டாகவே இருக்காது. அதனால் இதை நீங்கள் இதோடைய லைஃப்பை கம்பேர் பண்ணும்பொழுது இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வெரி வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் தான் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே மேடம். சார், இப்போ வரைக்கும் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசணும். உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் என்னென்ன விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுங்கள் சார். மேடம், பில்டிங் நெட்டரை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 டிவிஷனில் ஒரு 100க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. உதாரணத்துக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து எங்களுடைய பெரிய யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷனை என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் வந்து நிறைய பிராண்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னா ஒரு 6 ப்ராடக்ட் 7 ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் அதையே சொல்யூஷனாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 mm கிராக் இருக்குன்னா அதுக்கு தனி ப்ராடக்ட், ஒரு 10 mm கிராக் இருக்குன்னா அதுக்கு தனி ப்ராடக்ட், ஒரு 50 mm வரைக்கும் கிராக்ஸ் இருக்குன்னா அதுக்கு தனி ப்ராடக்ட்ஸ். அதே போல் டெரஸில் லீக் ஆகுறதா அந்த லீக்கேஜை சரி பண்ணுறதுக்கு தனியாக ப்ராடக்ட் இருக்குது. டெரஸ் கார்டன் வச்சுருக்காங்க, மாடி தோட்டம் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து கார்டன் ஒரு ப்ராடக்ட் தனியாக வச்சுருக்கோம். நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மேலெலாம் நிறைய மரம் முளைச்சிரும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் பெருசாக ப்ராடக்ட் கிடையாது. அதையும் நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நார்மலாக மார்க்கெட்டில் ஆசிட் இருக்கும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா அதை வெட்டி வெளில போடுவாங்க. ஆனால் திரும்பியும் கொஞ்சம் நாள் அது முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அதுக்கு எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டெரா ரூட் பிளாக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வச்சு அதை சரி பண்ணலாம். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக பில்டிங்கில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த 100க்கும் மேற்பட்ட பிரச்சனைக்கு 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து பில்டிங் நெக்டரில் இருக்குது மேடம். எந்த மாதிரியான இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க, 2 பில்டிங்கை ஜாயின் பண்ணணும்,
அதுக்கு வந்து எங்கள்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒரு கம்பி வந்து இன் ஃபியூச்சரில் துரு பிடிக்காமே இருக்கணும். ஓப்பன் டு சன்லைட்டில் விடுவோம், ஆனால் கம்பி துரு பிடிக்கக்கூடாது. அதுக்கு எங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது. காங்கிரீட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், லீக் வரக்கூடாதுன்னா அதில் கலந்து போடக்கூடிய காங்கிரீட் பவருங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. எங்களுக்கு 5-in-1 பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஆல்ரவுண்டர், பில்டிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இந்த மாதிரி வந்து 100க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்குது மேடம்.